திருச்சிற்றம்பலம். ஸ்ரீ பரஞ்சோதி முனிவர் அருளிய திருவிளையாடல் புராணம் பாகம் 468 திரு ஆலவாய் காண்டம் மண் சுமந்த படலம் பகுதி 85. திருவாரூர் திருத்தலத்தில் திருப்புலம்பல் திருப்பதிகத்தை பாடியருளிய எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாரூரிலிருந்து புறப்பட்டு பல தலங்களையும் தரிசித்துச் செல்கின்றார். அப்படி பல தலங்களை தரிசிக்கும் போது திருவாவடுதுறை என்கின்ற புண்ணிய கஷேத்திரத்திற்கு எழுந்தருளுகின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். பல்வேறு சிறப்புகளை உடையது திருவாவடுதுறை திருத்தலம். திருவாவடுதுறையில் அம்பிகை பசு வடிவில் எம்பெருமானை பூஜித்த தலம். அம்பிகையின் பசு ரூபம் நீங்கிய தன்மையால் கோக்களி என்கின்ற திருநாமத்தை பெற்ற தலம். ஆன்மாக்களின் பசுத்துவத்தை நீக்குகின்ற தலம். எனவே அடு துறை என்றும் கோக்களி என்றும் திருநாமம் இத்திருத்தலத்திற்கு. திருவாசகத்தில் குறிப்பிடப்படுகின்ற கோக்களி என்பது திருவாவடுதுறையை குறிக்கும் என்பது துறைசை புராணம் காட்டுகின்ற ஒரு செய்தி. சிவபுராணத்தில் நமச்சிவாய வாழ்க என்று தொடங்கி பின்பு கோக்களி ஆண்ட குருமணி தன் தாழ்வாழ்க என்று வருகின்ற பகுதியில் குறிப்பிடப்படும் கோக்களி என்பது பொதுவாக திருப்பெருந்துறையை குறிப்பதாக விளங்கினாலும் அது திருவாவடுதுறையையும் குறிக்கும் என்பது துறைசை புராணம் காட்டுகின்றது. அதே போன்று குயில்பத்து திருவாசகத்தில் தருகுவன் இன்பம் கொம்பில் தங்கு கூக்குயிலே இங்கன் மருவு கோக்களி உள்ளானை வருகனி கூவாய் என்றும், பண்டாய வெண்பாவில் பண்பில்லாத என்னையும் ஆளா கொள்கின்ற மிக்க கோக்களியம் கோமார்க்கும் உண்டாமோ நெஞ்சே உரை என்றும் கோக்களி என்று திருவாவடுதுறையையே சிறப்பித்து புகழ்ந்து போற்றியிருக்கின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் என்று திருவாவடுதுறை புராணம் கூறுகின்றது. அதோடு மட்டுமல்ல, எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் திருவாவடுதுறையை அடைந்த போது இங்கே இறைவனும் இறைவியும் குருந்தமர நீழல் திருக்காட்சியை வாதவூரடிகள் பெருமானுக்கு காட்டி அருளினார்கள். திருவாவடுதுறை அருகிலே இருக்கின்ற திருவருள்துறை என்கின்ற ஒரு மடத்தில் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் பல நாட்கள் தங்கியிருந்து இறைவனை போற்றியிருக்கின்றார், புகழ்ந்து பாடியிருக்கின்றார் என்று திருவாவடுதுறை புராணம் கூறுகின்றது. இவ்வாறு திருவாவடுதுறை உள்ளிட்ட பல திருத்தலங்களை தரிசித்துக் கொண்டு எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் புகலி என்று போற்றப்படுகின்ற சீர்காழி திருத்தலத்தை அடைகின்றார். அண்ணல் இயம்பிய பதிகளெல்லாம் தப்பர வணங்கி நீங்கி தடமதில் புகலி சார்ந்தார் என்கின்றது திருவாதவூரடிகள் புராணம். முன்பு பரமாச்சாரியார் கூறியருளிய ஸ்தலங்களையெல்லாம் தரிசித்து வணங்கி நீங்கி அப்பால் சென்று பெரிய மதில்கள் சூழ்ந்த சீர்காழி திருத்தலத்தை அடைகின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். சீர்காழி திருத்தல திருக்கோயிலை எவ்வாறு வணங்குகின்றார் என்று திருவாதவூரடிகள் புராணம் கூறுகின்றது. அடுத்த திருப்பாடலில் குன்றென வயங்கு கோயில் கோபுர வாயில் நீங்கி சென்றுயர் கையிலையான செய்தி கண்டு இறைஞ்சு எல்லை மன்றிடை நடித்த பாதம் மலரடி பிடித்து கொண்டு பின் திகழ் சடையோன் முன்னர் பிடித்த பத்து அருளிச் செய்தார். திருவாதவூரடிகள் பெருமான் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் புகலி என்று போற்றப்படக்கூடிய சீர்காழி திருத்தலத்தை அடைகின்றார். சீர்காழி திருக்கோயிலை அடைகின்றார். அங்கே திருக்கோயிலிலே மலையை போன்று விளங்குகின்ற சிவாலயத்தின் திருக்கோபுர வாயிலை கடந்து உள்ளே சென்று திருத்தோணிபுர சிகரம் என்பது உயர்ச்சி பொருந்திய கைலாசகிரியே என்று கண்டு வீழ்ந்து வணங்குகின்றார். சீர்காழி திருக்கோயிலில் கனகசபையில் திருநடனம் செய்தருளுகின்ற செந்தாமரை மலர் போலும் இறைவனாரது திருவடிகளை இறுக பற்றி கொண்டு ஜடாபாரத்தினை உடைய திருத்தோணியப்பரது சந்நிதியிலே உம்பர்கட்கரசே ஒளிவர நிறைந்த யோகமே என்று தொடங்கி உன்னை சிக்கென பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே என்று துதிகள் தோறும் நிறைவு செய்து பாடுகின்ற அற்புத திருவாசகமான பிடித்த பத்து திருப்பதிகத்தை பாடி அருளினார். பிடித்த பத்து திருப்பதிகத்திற்கு முக்தி கலப்பு உரைத்தல் என்று பதிக கருத்துரையாக தந்தனர் நம்முடைய முன்னோர்கள். பிடித்த பத்து திருப்பதிகத்திற்குரிய அகஸ்தியர் அனுபவ சூத்திரம்
பிடித்த பத்தாவன நடித்த பாதம் பிடித்த பத்து சித்த மலம் அரு முக்தி கலப்பு உரைத்தல் என்பது ஆகும். பிடித்த பத்து திருப்பதிகத்தை பழைய திருப்பெருந்துறை புராணம் போற்றுகின்றது. மிக்க பிறவித்துயரெல்லாம் ஒழிந்து விபத்துவம் இங்கு அளித்தலாலே பித்தர சிக்கன பிடித்தேன் இன்னை என்று துணிவு செப்பல் பிடித்த பத்தாம் என்று போற்றுகின்றது. விபத்துவம் என்பது எங்கும் நிறைந்திருத்தல் என்று பொருள். அதாவது ஆன்மாக்களினுடைய அணுத்தன்மையை நீக்கி ஆன்மாவை எங்கும் நிறைந்திருக்கும் வியாபக பொருள் என்று அதனுடைய உண்மைத்தன்மை நிறைந்திருக்கச் செய்தல். எழுசீர் களிநெடில் ஆசிரிய விருத்தங்களால் ஆன 10 திருப்பாடல்களை கொண்டது பிடித்த 10 திருப்பதிகம். சிவ அனுபூதியில் பேரானந்த பெருங்கடல் அமுதம் ஆறாது அருந்தி அதன் மேற்கொண்டு பெற்ற இன்ப அன்பு ஆகி மற்றொன்றறியா வியாபக வகையால் அதனுள் அடங்கி சிவானந்த ஸ்வானுபூதி அதுவாய் பெறுவதால் பரம் என்ற பொருளை தேடும் பண்பிலை என்ற அத்வைத கலப்பு அனுபூதிகம் என்று இதற்கு விளக்கம் செய்கின்றார் காளி தாண்டவராய சுவாமிகள். பிடித்த 10 என்ற 2 சொற்களால் ஆன சொற்றொடர். பிடித்தல் என்பது பற்றுதல். அதாவது உயிர் தனது சிறப்பு இயல்பு நிலையில் தனக்கும் இறைவனுக்கும் உள்ள பிரிப்பில்லாத அத்வைத தொடர்பை அறிந்து பற்றுதல். இந்த பற்றுதலானது உயிர் தனது உள்ளத்தில் மல இருள் முற்றிலும் நீங்கி அருள் ஒளியோடு விளங்கி தத்போதம் இழந்து எங்கும் நிறைந்து காணும் வியாபக அறிவை அடைந்து சிவத்தில் அடங்கி நிற்கும் பொழுது உண்டாகின்றது. இவ்வாறு பற்றும் பேரின்ப நிலையை தாம் அடைந்ததாக அடிகள் பிறர் அறிந்து உய்யும் பொருட்டு ஒவ்வொரு பாட்டின் இறுதியிலும் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே என்று கூறி அருளுகின்றார். அவ்வாறு அடிகள் பெருமான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளுகின்ற 10 திருப்பாடல்கள் அடங்கிய பதிகம் பிடித்த 10 ஆகும். எனவே இதற்கு முக்தி கலப்பு உரைத்தல் என்று பொருள் கொண்டனர் நம் முன்னோர்கள். முக்தி கலப்பு உரைத்தல் என்பது முக்தி நிலையில் அடிகள் பெருமான் இறைவனோடு ஒன்றாகவும் வேறாகவும் உடனாகவும் இரண்டர கலந்து நிற்றலை கூறுகின்ற பகுதி. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் தாமே தனித்து தம்முள் உணரும் பேரின்ப அனுபவத்தை மற்றவர்கள் அறியும்படி கூற முடியாது. எனவே அந்த பேரின்ப அனுபவத்திற்கு ஹேதுவாக இறைவனை பிரிப்பற நின்று பற்றும் தன்மையை முக்தி கலப்பாக நாமெல்லாம் அறிந்து உய்யும்படி அருளியிருக்கின்ற அற்புத திருப்பதிகம் திருவாசகத்தின் பிடித்த 10 திருப்பதிகம். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய பிடித்த 10 திருப்பாடல் 1. உம்பர்கட்கரசே ஒளிவர நிறைந்த யோகமே ஊற்றையேன் தனக்கு வம்பெனப் பழுத்து என் குடிமுழுது ஆண்டு வாழ்வர வாழ்வித்த மருந்தே செம்பொருள் துணிவே சீருடை கழலே செல்வமே சிவபெருமானே எம்பொருட்டு உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கு எழுந்து அருளுவது இனியே. ஆண்டவனே, ஓர் விண்ணப்பம். மகாதேவனே, தேவரீர் வானவர் இறைவன், நீக்கமின்றி சர்வ வியாபக சச்சித்தானந்த சிவயோகன், என் புலால் உடம்பே உண்மை என்று கொண்ட பாவிக்கு அருள் பழுத்து அழிந்த கருணை வான் கனியாக அன்பு உருவாகி என் குல கோத்திரமான முழுமையும் அடிமை செய்து வாழ்வில்லாத பேரானந்த சுகமருளிய பிறவி பிணிக்கோர் மருந்தே சிறப்பென்னும் செம்பொருளான அறிவே தெளிவான பொருளே திருவடியே திருவருள் செல்வமே எல்லா தேவரிலும் சிறந்த பரமசிவனே அடியேன் பொருட்டு தேவரீர் திருவுருவான திருவடியே பரம் என கருணை வழக்கால் திருவருளே துணையாக பற்றுக்கோடுற்றேனே என் உயிரை விட்டு எங்கே எழுந்து அருளுவது இனி. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் பிடித்த 10 திருப்பாடல் 2. விடைவிடா துகந்த விண்ணவர் கோவே வினயனேனுடைய மெய்ப்பொருளே முடைவிடாத அடியேன் மூத்தர மண்ணாய் முழு புழு குரம்பையில் கிடந்து கடைபடா வண்ணம் காத்தனை ஆண்ட கடவுளே கருணை மா கடலே இடைவிடாதுன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே.
ஆண்டவனே விடையுடையாய் மகாதேவா என் இடர் களைவாய் சத்தியபோத ஞான அன்பே ஓர் விண்ணப்பம். அடியேன் நாற்றமேயுற்ற அறக்கிழவனாக மண்ணாய் புழு நிரம்பிய உடலில் கிடக்கும் கடையேனை அக்கடை வண்ணமாகாமல் மறவாது காக்கும் அடிமைப்பணி கொண்ட கடவுளே, பெருங்கருணை கடலே, இடைவிடாது உன் திருவடியை பற்றுக்கோடானே, இனி என் உயிர்க்கு அகன்று நிற்பதெங்கே? எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் பிடித்த 10 திருப்பாடல் 3. அம்மையே அப்பா ஒப்பிலா மணியே அன்பினில் விளைந்த வாரமுதே, பொய்மையே பெருக்கி பொழுதினை சுருக்கும் புழுத்தலை புழையனேன் தனக்கு, செம்மையே ஆய சிவபதம் அளித்த செல்வமே சிவபெருமானே, இம்மையே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. ஆண்டவனே ஓர் விண்ணப்பம். ஜட சித் எங்கனும் பிரேரகமாகிய சக்தி சிவஸ்வரூப அம்மையப்பரே, உலகுக்கு அம்மையப்பராகி கருணை செய்வோய், ஒப்பு உவமையற்ற தனித்த ரத்ன சிவஜோதியே, ஆனாலும் அன்பினில் விளையும் பேரின்ப அமிர்த கட்டியே, அடியேன் உண்மை வினவில் அனித்திய தேக வாழ்வை பெரிதாக கொண்டு நற்பொழுதை சுருங்க துர்விஷயகாலமே பெருக்கி அவற்றால் தேகம் புழுத்தலையும் புலையனான பாவி, எனக்கு திருவுள்ளம் இறங்கி பிறப்பென்னும் பேதைமை நீங்க சிறப்பென்னும் செம்பொருள் காண்பதாக அறிவை அருளிய சிவபதமே, ஞானச் செல்வோய் சிவபெருமானே, இவ்வுடலிலே பரமுக்தி அருள்வதாக திருவடி பற்றுக்கோடானேன், இனி எங்கே எழுந்து அருளுவது? எனவே யான் அடிமை அகன்று நிற்பது எங்கே? அவன் அருள் என் உயிரில் பிரியா வண்ணம் என் வண்ணம் அவ்வண்ணம். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் பிடித்த 10 திருப்பாடல் 4. அருளுடை சுடரே அழிந்ததோர் கனியே பெருந்திரள் அருந்தவர் கரசே, பொருளுடை கலையே புகழ்ச்சியை கடந்த போகமே யோகத்தின் பொலிவே, தெருளிடத்து அடியார் சிந்தையுள் புகுந்த செல்வமே சிவபெருமானே, இருளிடத்துன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. ஆண்டவனே ஓர் விண்ணப்பம். நாதனே தேவரீரோ பெரும் கருணை இன்ப ஒளி, அறிவானந்தக் கனி, எல்லா தேவ பலத்துக்கும் மேலான வல்லமையனே, வேதாகம நீதி தவறாத அன்பு தவமுடையவர்களுக்கு இறையே, கலைஞான காதலனே, பசுபோதத்துக்கு எட்டாத சிவானுபோகமே, சிவயோக காட்சியே, தெளிவுடைய சீரடியார் உள்ளமே இடமான ஞானச் செல்வமே சிவபெருமானே, அடியேன் அறியாமையான பேதை பருவத்திலே விரைவில் இனி பெரும் பொருளாக பற்றுக்கோடானேனே, அறிவாய் ஆனால் வேறுபட்டு எழுந்து அருளுவது உளவோ இனி. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் பிடித்த 10 திருப்பாடல் 5. ஒப்புணக்கில்லா ஒருவனே அடியேன் உள்ளத்து ஒளிர்கின்ற ஒளியே, மெய்ப்பதமறியா வீரிலியேற்கு விழுமியதளித்ததோரு அன்பே, செப்புதற்கரிய செழுஞ்சுடர் மூர்த்தி செல்வமே சிவபெருமானே, எய்ப்பிடத்துன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. ஆண்டவனே தேவரீர் திருவடிஞான கருணையை வினவில் ஓர் விண்ணப்பம். தென்னிலா வணிந்த வேணியர் கொப்பென சிலரை எண்ணினால் நரகம் விட்டேறுவர் உளரோ, அறிவே சொரூபமான ஏக பரபிரம்மே, அடியேன் கருத்தில் என் அறிவாய் விளங்கும் ஞான பிரகாசமே, சத்தியபோதம் திருவருளே என அறிவில்லாத எற்கு மெய்ப்போத இன்பம் அருள்வதான அன்பு உருவமே, வாக்கிறந்த பரஞ்சுடர் உருவே அருட்செல்வமே சிவபெருமானே, அடியேன் ஸ்வதந்திர ஹீனனாகி அடிமை உற்றேனே, இனி சர்வ ஸ்வதந்திர சுவாமி வேறு எழுந்து அருளுவது எவ்விடம்? எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் பிடித்த 10 திருப்பாடல் 6. அறவையேன் மனமே கோயிலா கொண்டாண்டளவிலா ஆனந்த மருளி, பிறவி வேர் அறுத்தென் குடிமுழுதாண்ட பிஞகா பெரியவெம் பொருளே, திரவிலே கண்ட காட்சியே அடியேன் செல்வமே சிவபெருமானே, இரவிலே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே.
ஆண்டவனே ஓர் விண்ணப்பம். அடியேன் சிந்தை பாழறையை பள்ளியறையாக கொண்டு என் உயிரை அடிமையாகச் செய்து பேரானந்தம் அருளி மலபோத ஜனனத்தை ஒளியச் செய்து என் குலமுழுதும் அருட்பணிக்கு ஆக்கிய பிஞகனே, யாவர்க்கும் பெரிதான என்னுடைய உயிரே, ஜாக்கிராதீதத்தில் விளைந்தொரு இன்பமே, அடியேன் கண் காட்சியான செல்வமே, சிவனே, நானோ அனாதியே திருவடி பற்றுக்கோடு ஆனவன் ஆனதால் அடிமையுற்றேன். இனி அடிமை உடை பேர் அருளாளர் ஆழ்வதற்கோர் பொருளுளவோ எவ்விடத்தேனும். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் பிடித்த 10 திருப்பாடல் 7. பாசவேர் அறுக்கும் பழம்பொருள் தன்னை பற்றுமார் அடியனேற்கு அருளி பூசனை உகந்தன் சிந்தையுள் நின்று பூங்கழல் காட்டிய பொருளே, தேசுடை விளக்கே, செழுஞ்சுடர் மூர்த்தி, செல்வமே, சிவபெருமானே, ஈசனே, உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. ஆண்டவனே, தேவரீர் விண்ணப்பம். அடியேனுடைய மூல மல வேரை அறுத்து அதற்கு மூலமாகிய திருவடி ஞானப் பொருளை அன்பால் பிரிவில்லா தொடர்ச்சி காட்டி அவ்வருளால் பூஜிப்பதே நியமம் என அருளி என் சிந்தை நின்றனக்கு ஆக்கி அபேத அத்வைத காட்சியான அடிஞானம் காட்டிய நாதனே, ஞான பிரகாசமான அறிவே, ஜோதிக்கு ஜோதியான இன்பமே, சிவபெருமானே, ஈசனே, தேவரீர் திருவடியே பற்றுக்கோடானேன். இனி பிரிவதும் உள்ளதோ எவ்விடம் எழுந்து அருளுவது. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் பிடித்த 10 திருப்பாடல் 8. அத்தனே அண்டரண்டமாய் நின்ற ஆதியே, ஓதும் ஈரிலா சித்தனே, பத்தர் சிக்கன பிடித்த செல்வமே, சிவபெருமானே, பித்தனே, எல்லா உயிருமாய் தழைத்து பிழைத்தவை அல்லையாய் நிற்கும் எத்தனே, உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. ஆண்டவனே ஓர் விண்ணப்பம். எல்லா ஆன்மாக்களுக்கும் நாதனாகிய குருவே, அண்டம் அனைத்தையும் மேவிய கொண்டல் போல நின்ற குறைவிலா ஞானமே, ஆதியே, பற்றற்ற சித்தனே, அடியார் அன்பால் விரைவே பணி செய்யும் அருட்செல்வமே, சிவனே, ஞானமே பொருளாக உடைய பித்த உருவே, எல்லா உயிரும் வடிவாக நிறைந்தோய் குணரகிதமாக நிற்கும் கருணையனே, தேவரீர் திருவடியே என் உயிர் குணம் என பற்றுக்கோடு என்றேன் விரைவாகவே. இறைவரல்லாத குணங்களும் உண்டோ எவ்விடம் எழுந்து அருளுவது அருளாய் சுவாமி. எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் பிடித்த 10 திருப்பாடல் 9. பானினைந்தூட்டும் தாயினும் சாலப் பரிந்து நீ பாவியேனுடைய ஊனினை உருக்கி உள்ளொளி பெருக்கி உலப்பிலா ஆனந்தமாய தேனினை சொரிந்து புறம் புறம் திரிந்த செல்வமே, சிவபெருமானே, யானுனை தொடர்ந்து சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. ஆண்டவனே, தேவரீர் அடியேற்கு அழுவதான பாலகன் கருத்தும் காலமும் அறிந்து முலைப்பால் ஊட்டும் தாயை விட மிகவும் கருணை இரக்கத்தால் பாவியினுடைய உடலையும் உயிரையும் உருகச் செய்து அவ்வறிவில் ஆனந்தமான சிவானுபோக தேனை விடாது அழித்து வேறு ஆகாமல் அபேதமான ஞானச் செல்வமே, சிவபெருமானே, அடியேன் திருவடியே உயிர் பொருள் என அதிமேதையாய் வியாபியமானேன். இனி வேறு வியாபகமாக எழுந்து அருளுவதோ திருவுள்ளம். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் அருளிய திருவாசகம் பிடித்த 10 திருப்பாடல் 10. புன்புலால் யாக்கை புரை கணிய பொன்னெடும் கோயிலா புகுந்தன் என்பெல்லாம் உருக்கி எளியை ஆண்ட ஈசனே, மாசிலா மணியே, துன்பமே பிறப்பே இறப்பொடு மயக்காம் தொடக்கலாம் அறுத்தனர் சோதி, இன்பமே உன்னை சிக்கன பிடித்தேன் எங்கெழுந்தருளுவதினியே. ஆண்டவனே ஓர் விண்ணப்பம். தேவரீர் கருணையை அனுபூதி பெறுவதில் புதிதாக நாற்றமுடைய தேகத்தை தொலையிட்டு உள்ளே உருகி கரைய அன்பால் பொன் போன்ற அம்பலத்தும் உள்ளத்தும் பெருகுதலான கோயிலாக கொண்டு
என் உயிரில் எழுந்தருளி நெக்கு நெக்காக உருகச் செய்து அறிவில்லாத உயிரை அறிவு விளங்கி அடிமைப்பணி கொண்ட ஈசனே, மாசிலா ரத்ன ஒளியே, துன்பமாகிய மயக்கால் உள்ளதான பிறவி பந்தம் நீக்கிய அறிவு ஒளியே, சிவானந்த போகமே, தேவரீர் திருவடிக்கு அடிமையானேன், இனி பிரிந்து எழுந்து அருளுவது எவ்விடம்? திருச்சிற்றம்பலம். எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள் சீர்காழி திருத்தலத்தில் இவ்வாறு பிடித்த 10 திருப்பதிகத்தை அருளி, அனாதியாக வரும் வினை பகையினை உடையார் யாவரும் மீண்டு வந்து சுவாமியை தரிசித்து வணங்கினால் அந்த பகைமையை தப்பாது வெல்வார் என்று திருவாதவூர் அடிகள் பெருமான் இவ்வாறு சிந்தித்து வணங்கி விருப்பத்தோடு திருத்தோணிபுரம் சீர்காழி திருத்தலத்திலே சில தினங்கள் எழுந்தருளியிருந்து இனி தம் பரமாச்சாரிய சுவாமிகள் அருளியபடி திருக்கழுக்குன்றம் சிவக்ஷேத்திரத்திற்கு செல்ல வேண்டும் என்று திருவுள்ளம் பற்றுகின்றார் எம்பிரான் ஸ்ரீமத் மாணிக்கவாசக சுவாமிகள். தொடர்ந்து சிந்திப்போம். திருச்சிற்றம்பலம்.